ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நடந்து முடிஞ்ச 11th ஃபிசிக்ஸுக்கான ஆன்சருக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது கெமிஸ்ட்ரிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணுன்னா ஏற்கனவே பே பண்ணி வாங்கினவங்க என்னுடைய நம்பர் 8072021998 அப்படிங்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு சீரான நிறை அடர்த்தி கொண்ட இதில் வந்து உங்களுக்கு ஏ டைப் கொடுத்துருக்கேன். பி டைப்கானது இதில் மார்க் பண்ணிடுங்க. பண்ணி முடிக்கும் போது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சீரான நிறை அடர்த்தி கொண்ட திண்மத்திற்கு செங்குத்தாக ஏதேனும் ஒரு முனையின் வழியே ஆப்ஷன் பி வந்து ரைட் ஆன்சர். I = 1/12 ml ஸ்கொயர்டு அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். அடுத்து கெப்லரின் இரண்டாம் விதிப்படி சூரியனையும் கோளையும் இணைக்கும் ஆர வெக்டர் சமகால அளவில் கேட்டிருக்காங்க. கோண உந்தம் ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி வந்து ரைட் ஆன்சர். கீழ்கண்டனவற்றில் எது அலையை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி sin × x + vt அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா 4 துகள் ஒன்று சீரான வட்ட இயக்கத்திற்கு உட்படுகிறது. கோண உந்தம் எதை பொறுத்து மாறாதுன்னு கேட்டிருக்காங்க. வட்டத்தின் மையத்தை. ஆப்ஷன் பி வந்து ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி த சென்டர் பாயிண்ட் ஆஃப் த சர்க்கிள். அடுத்து 5th பார்த்தீங்கன்னா பொருளொன்று மாறா திசைவேகத்தில் சொரசொரப்பான பரப்பில் செல்லும் போது கீழ்கண்டவற்றில் எது சாத்தியம் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி வந்து ரைட் ஆன்சர். பொருளின் மீதான தொகுபயன் விசை சுழி அப்படிங்கிறது. நெட் ஃபோர்ஸ் அண்ட் த ஆப்ஜெக்ட் இஸ் 0 அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். அடுத்து 5th பார்த்தீங்கன்னா சார்லஸ் விதையின்படி பருமன் மற்றும் வெப்பநிலைக்குமான வரைபடம் கேட்டிருக்காங்க. ஒரு நேர்கோடு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட் லைன். ஆப்ஷன் ஏ வந்து ரைட் ஆன்சர். நல்லியல்பு வாயு ஒன்று சமநிலையில் உள்ளபோது பின்வரும் அளவுகளில் எந்த மதிப்பு சுழியாகும்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா சராசரி திசைவேகம் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா குளிர்சாதன பெட்டி ஒன்றில் COP ஆனது 4 ஆகும். 300J கேட்டிருக்காங்க. அதை ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 75J அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா பரிமாணத்தை கீழ்கண்டவாறு எதை பெற்றிருக்கும். திசைவேகம் பெற்றிருக்கும். ஆப்ஷன் ஏ வந்து ரைட் ஆன்சர். ஒரு தடகள வீரர் 25 m ஆரமுள்ள வட்டவடி ஓடுபாதையில் 5 முறை சுற்றி வருகிறார். ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் மார்க் பண்ணாமல் இருக்குது. ஆப்ஷன் சி 125 m சுழி அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா கம்பியின் வெப்பநிலை உயர்த்தப்பட்டால் அதன் யங் குணகம் மாறாது. ஆப்ஷன் பி வந்து ரைட் ஆன்சர். ரிமைன் த சேம் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். சமநிலையுள்ள ஒரு பொருள் m1 m2 நேர்கோட்டில் முறையே 5 m பவர் -1 கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து ரைட் ஆன்சர். -9 ms பவர் -1 மற்றும் 5 ms பவர் -1. அடுத்து 13 கீழ்கண்ட இணைகளில் எவை ஒத்த பரிமாணத்தை பெற்றுள்ள இயற்பியல் அளவுகள்னு கேட்டிருக்காங்க. திருப்பு விசை மற்றும் ஆற்றல். ஆப்ஷன் டி வந்து ரைட் ஆன்சர். கோல் ஒன்றில் 50 மீட்டர் உயரத்திலிருந்து பொருள் ஒன்று கீழே விழுகிறது. அதன் தரையில் அடைய இவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும் நேரம் 2 வினாடி எனில் கோளின் ஈர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி G = 25 ms பவர் -2 அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். ஒரு தனி ஊசல் ஒன்று மிக அதிக உயரம் கொண்ட கட்டடத்தில் அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பைஎஸ் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். இதுக்கான ஃபுல் PDF ஃபுல் ஆன்சர் கீக்கான லிங்க் வேணும்னா நம்முடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிங்கன்னா அடுத்து நான் அதில் ஒரிஜினல் ஆன்சர் கீ அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் செக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.